மொழிப்போர் தியாகி கீழப்பழுவூர் சின்னசாமியின் குடும்பத்திற்கு வீடு கட்டித்தரப்படும் என்று அமைச்சர் சிவசங்கர் தெரிவித்திருக்கிறார். புதிய தலைமுறையில் சின்னசாமி குடும்பத்தின் ஏழ்மை நிலை குறித்த செய்தி வெளியாகியிருந்த நிலையில் அதன் எதிரொலியாக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. அமைச்சர் சிவசங்கர் இது தொடர்பான அறிவிப்பினை வெளியிட்டிருக்கிறார். கீழப்பழுவூர் சின்னசாமியின் மகள் நமது செய்தியாளரிடம் இது தொடர்பாக பேசியிருக்கிறார். அவர் பேசியவற்றை பார்க்கலாம். அமைச்சர் நீங்கள் உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் என்ன எப்படி வீடு வேணும்னு சொல்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி கட்டித்தரேன் அப்படின்னு ஆளை கூப்பிட்டு என்ன பிளானில் வேணும்னு நீங்கள் அவங்ககிட்ட சொல்லிவிடுங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. யார் பண்ணுறோம்? அமைச்சர் அவருடைய சொந்த நிதியிலேருந்து, அவருடைய சொந்த காசுலேருந்து எனக்கு கட்டித்தரேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. கொடுத்தது பட்டா சிஎம் கையிலேருந்து, வீடு கட்டி தர்றது அமைச்சர் மாண்புமிகு போக்குவரத்து துறை அமைச்சர் அவருடைய சொந்த காசுலேருந்து எனக்கு கட்டி தந்து எங்களை இந்த ஊர்லேயே நிலைநிறுத்தி என்னுடைய தாயாரோட இறுதி காலம் இங்கே போகணும் அப்படின்னு ரொம்ப விருப்பப்படுறாங்க. ஏன்னா என்னுடைய கணவர் வாழ்ந்த ஊர், பிறந்த ஊர் இந்த கீழப்பழுவூர் சின்னசாமி தான் முதல்ல வரார். தமிழ் மொழி போராட்டம், இந்திய போராட்டம்னு சொல்லும்போது மொழிப்போரில் முதல் உயர் தியாகம் செஞ்சது என்னுடைய தந்தையார். அந்த ஊரை விட்டு நம்ம போகக்கூடாது, இங்கே இருக்கணும்னு அவங்களோட ரொம்ப ஆசை. உலகம் முழுக்க இன்றைக்கி தமிழ்நாடு முழுக்கவும் இருந்தாலும் உலகம் முழுக்க இருந்தாலும் நம்ம சிஎம்லேருந்து எல்லாரும் பார்க்குற அளவுக்கு இந்த புதிய தலைமுறை ஒளிபரப்பி இன்றைக்கி விருத்தாசலத்தில் ரொம்ப இதாக பேசிகிட்டு இருக்காங்க. அங்கேருந்து ஃபோன் வந்துக்கிட்டே இருக்குது எனக்கு. அது மாதிரி எனக்கு அந்த பிரகடனப்படுத்தின இந்த டிவிக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்து. மொழிப்போர் தியாகி கீழப்பழுவூர் சின்னசாமியின் மகள் திராவிட செல்வி புதிய தலைமுறைக்கு பேசியிருந்தார். அவர் பேசியவற்றை பார்த்தோம். தொடர்ந்து இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் செந்தில்குமார் இணைகிறார். செந்தில்குமார், புதிய தலைமுறையில் அவருடைய குடும்பத்தின் நிலை குறித்து ஏற்கனவே நாம் செய்தி வெளியிட்டிருந்தோம். அது குறித்து ஒரு முறை நினைவு கூறுங்கள். அவர்களுடைய குடும்பத்தின் ஏழ்மை நிலை எவ்வாறு இருந்தது? இது அமைச்சரின் கவனத்திற்கு எப்படி கொண்டு செல்லப்பட்டது? இப்போ அமைச்சரினுடைய அறிவிப்பு தொடர்பான விவரங்களை சொல்லுங்க. திலகவதி அரியலூர் மாவட்டம் கீழப்பூரை சேர்ந்தவர் தியாகி சின்னசாமி. இவர் தமிழ் ஹிந்தி போராட்டத்துக்கு எதிர்த்து தமிழ் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழுக்காக மொழிப்போர் தியாகத்துக்காக தன்னுடைய உயிரை தியாகம் செஞ்சாரு. இந்த சூழ்நிலை இவருடைய மனைவி அவங்களுடைய மகள் அந்த திராவிட செல்விங்கிறவங்க வீட்டில் விருத்தாசலத்தில் இருக்கிறாங்க. இந்த திராவிட செல்வியுடைய கணவர் கடந்த 6 ஆண்டுகள் முன்பு இறந்துட்டாரு. இருந்தாலும் அவர் மகள் வீட்டில் தான் அவங்க அந்த சின்னசாமி அவருடைய மனைவியும் அந்த மகள் 2 பேர் இருக்காங்க. இவங்களுடைய குடும்ப சூழ்நிலையோட ஏழ்மையான சூழ்நிலை நம்ம நேற்று விருத்தாச்சல ரிப்போர்ட்டர் அதை பதிவு பண்ணி நம்ம பிரித்தலைமையில் ஒளிபரப்பு செய்யப்பட்டது. இதனை பார்த்த அரியலூர் திமுக மாவட்ட செயலரும் போக்குவரத்துறை அமைச்சரும் சிவசங்கருமான இவர் இன்னைக்கு அரியலூர் மாவட்டம் கீழப்பழுவூரில் உள்ள தியாகி சின்னசாமி சிலைக்கு மாலை அணிவிப்பு நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. அதனை பார்த்துட்டு அவர் போக்குவரத்துறை அமைச்சர் அவங்களுடைய மகளை இங்கே அழைச்சிட்டு வர சொல்லியிருந்தாங்க. அழைச்சிட்டு வர சொல்லிட்டு அந்த மாலை போட நிகழ்ச்சியில இவங்க மாலை அணிவித்து விட்டு பின்னர் அவங்கள்ட்ட தங்களுக்கு ஏற்கனவே கடந்த 1.5 ஆண்டுகளுக்கு முன்பு கீழப்பழுவூரில் உள்ள அந்த திடீர் குப்பத்தில் முதலமைச்சராக வழங்கப்பட்ட அந்த பட்டாவில் உங்களுக்கு நாங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக தங்களுக்கு வீடு கட்டித்தரோம் அப்படின்னு சொல்லி போக்குவரத்து அமைச்சர் சிவசங்கர் தெரிவித்தார் திலகவதி. இதனையடுத்து அவங்க ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சு நம்மகிட்ட பேட்டி கொடுத்துருந்தாங்க. திலகவதி, புதிய தலைமுறையின் செய்தி எதிரொலியாக தியாகி சின்னசாமியின் குடும்பத்திற்கு புதிய வீடு கட்டித்தரப்படவிருக்கிறது. உள்ளபடியே இது நற்செய்தி. உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி செந்தில்குமார்.